ஒரு நாடகத்தன்மை எடுத்து காட்டுகிறார். ஐயா இருக்கிறார். 7 அம்மைமார்கள் கண்டு தெரியுமா உங்களுக்கு? தெரியுதா? தெரியலையா? சரி, எழுதுறது ஐயா பாருங்க. அதுல 7 தாமரை பூக்கள் இருக்கு ஐயாவை சுத்தி. அதான் 7 அம்மைமார்கள். இதான் நம்ம உடலுக்குள்ளாக இருக்கின்ற 7 ஆதார சக்தி. இந்த 7 ஆதார சக்தியும் இயக்குவது ஆத்மா. அவர்தான் யாரு? போதுமா? திருக்கல்யாணம் தெரியலையா? அப்ப நாளைக்கு ஐயாவுக்கு யாரு கொண்டாடினா உங்களை விளக்கு சொல்ல முடியுமா? சொல்லியாகும். அதான் ஐயாவை கெத்தா இருக்கு. ஐயாவுக்கு கெத்து போயிட்டு ஐயாவை புரிஞ்சவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். ஆகையினால இதே போன்று இன்னும் அதிக தெய்வ மனவார்கள் முன்னேர்ந்து எம்பெருமான் சொல்கிறார். உம்மனந்தை நாயகிக்கும் பொன்னுமன்றை காட்டாளுக்கும் பார்மனந்தை லட்சுமி பகவதிக்கும் சோபனம் என்று முன்கூட்டியாகவே இன்றே சொல்கிறார். அந்த ஆத்மாக்கள் பக்குவப்படுத்தப்பட்டார்கள். அவர்களை நாளை இந்த திருமணத்திலே நான் இந்த வைகுண்டபதியை அம்பலபதியாக நான் மாற்றம் செய்து அத்தனை சக்திகளையும் இந்த இடத்துக்கு வரவழைத்து நான் நிகழ செய்வேன் என்று ஐயா உறுதியிட்டார். அந்த உறுதிப்படியாக ஐயா திருப்பதிக்குள்ளாக இருக்கும்படியாக சொன்னவுடனே அங்கிருக்கின்ற பணியுடைக்காரர்கள் சான்றோர் மக்கள் அத்தனை பேரும் எழுந்திருந்து ஐயாவுக்கு மரியாதை கொடுத்து உறவை சத்தத்தோடு ஐயாவை பதிக்குள்ளாக நாம் வைக்கின்ற இடத்திலே இந்த வாசகத்தை நமக்கு நிறைவாசகமாக தருகிறார். நாளை இந்த தெய்வ மனவாரை எல்லாம் எப்படி எம்பெருமான் ஐக்கியப்படுத்துகிறார் என்கின்ற ஆசை தெரிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இதே போன்று அலைகள் போல நீங்கள் எல்லாம் வந்து கேட்டு ஐயாவுடைய அற்புதமான வரலாற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, கரவங்க சோதும்